வணக்கம் உறவுகளே. நலமா இருக்கீங்களா? வளமா இருக்கீங்களா? வளமோடு வாழுங்கள். உலகெங்கும் இருக்கக்கூடிய சாய் சொந்தங்களுக்கு சென்னை மாருதி பாபாவின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பார்ட்னர் பாலாஜி அவரோடு ஏற்பட்ட பங்கு பத்திர உடன்படிக்கை சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன் ஒரு தனியார் தொலைக்காட்சியிலிருந்து வந்திருந்தாங்க. வெப் நியூஸ் சேனல்லிருந்து அன்பு நண்பர் செந்தில் அவர்கள் வந்திருந்தாங்க. மிக நீண்ட காலத்துக்கு பிறகு பார்க்குறோம். முக்கியமான ஒரு தகவலை வெளியிடுறதுக்காக அவங்க வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய காணொளி பதிவானது ஒளிப்பதிவாகிட்டுருக்கு. அந்த நேரம் முக்கியமான ஒரு செய்தியாக நான் ஒரு தகவலை பதிவு பண்ணேன். அதாவது பார்ட்னர் பாலாஜி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு பண்ணேன். அந்த காணொளி வெளிவந்ததுக்கு பிறகு நிறைய அன்பர்கள் கூப்பிட்டு சம்பந்தமான விவரம் விசாரித்தாங்க. நான் அதை சொல்லியிருந்தேன். அதை பற்றி காணொலியாக தனிப்பதிவாக போடணும்னு விரும்பினேன். அதை இன்னைக்கு பதிவிடுறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும். இன்னைக்கு தை பிறந்துருச்சு, மகர சங்கராந்தி. அது மட்டுமல்ல, அற்புதமான பல நிகழ்வுகளை நடத்திய நாள். இந்த பொங்கலுக்கு மட்டுமே தனியாக ஒரு காணொளி பதிவு போடுறேன். அடுத்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு செய்தி, பல ஆண்டுகளுக்கு முன் நான் அறிந்து கொண்டு பயன்படுத்தி வெற்றி பெற்ற ஒரு தகவல். நம்ம திருப்பதி போகிறோம், சுவாமி தரிசனம் பண்ணுறோம், நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை செலுத்துகிறோம், லட்டு வாங்கிக்கிறோம், வந்துடுறோம். இதுதான் பொதுவாக நடக்குது. நிறைய அன்பர்கள் பெரிய அளவில் காணிக்கை செலுத்துகிறாங்க. பெரிய அளவில் அங்கே வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கோயில் மிகப்பெரிய ஒரு வணிக ஸ்தலமாகவே இருக்குது. அது எப்படி நடக்குது? நமக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அதுலேயும் சிலர் திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் உண்டு அப்படிங்கிறத முழுமையாக நம்பி போகிறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் திருப்பதிக்கே வரமாட்டேன், செட் ஆகாது எனக்கு, நான் வந்துட்டு வந்தேன்னா இருக்கிறது என்கிட்டேருந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே நடைமுறை வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு செய்தி, திருப்பதி ஸ்தலத்துடைய வரலாற்று என்ன சொல்லுது, இந்த வரலாற்று சான்றுப்படி உரிய தகவல் என்ன அப்படின்னா, குபேரனிடம் தன் திருமணத்திற்கு வேண்டி கடனாக பெற்ற பொற்காசுகளை இந்த கலியுகம் முடியும் பரியந்தம் திருப்பி செலுத்துவதாக பகவான் வாக்கு கொடுத்துருக்கார். அதனால தான் நாம் போய் அவருக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலாஜி ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிறதா விரும்புகிறார். வணிக தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளதான் விரும்புகிறார். நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு, பகவானே எனக்கு இது கொடு அது கொடு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் அவர்கிட்ட போய் பேச வேண்டியது வியாபாரம் மட்டும்தான். என்னடா கடவுளுக்கே வியாபாரமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, வியாபாரம் தாங்க. என் வாழ்க்கையில் நான் நேரடியாக கண்டு உணர்ந்த உண்மையை தான் பதிவு பண்ணுறேன். எனக்கு இது வேணும், உனக்கு என்ன வேணும், இதுதான் அந்த இடத்துல நடக்க வேண்டிய செய்தி. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு 50 ரூபா பத்திரம் வாங்கினேன். இப்போ 20 ரூபான்னு நினைக்கிறேன், எனக்கு இப்போ நினைவில் இல்லை. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணேன். எப்படி பண்ணேன் அப்படின்னா, அதாவது ஆந்திர பிரதேசம், சித்தூர் ஜில்லா, திருமலை திருப்பதியில் வாழ்ந்து வரும் வகுலாதேவி வளர்ப்பு மகன் தரித்திர நாராயணன் என்கின்ற சீனிவாசன், அவருக்கும் கடலூர் மாவட்டம்
சிதம்பரம் டவுன் செங்கல்நீர் பிள்ளையார் கோவில் தெருவில் வசித்து வரும் வெங்கடகிருஷ்ண குமாரர் கோபாலகிருஷ்ணன் ஆகிய நான் இருவரும் சேர்ந்து எழுதி கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம். இன்று முதல் எனக்கு கிடைக்கும் வருமானத்தில் சினவீனங்கள் செல்ல நிகர லாபத்தில் 50% உனக்கு பங்கு தொகையாக கொடுக்கின்றேன். எப்பொழுதெல்லாம் உன்னை சந்திக்க வருகின்றனோ அப்பொழுதெல்லாம் அந்த பணத்தை செலுத்துகின்றேன். உன்னிடத்திலோ அல்லது உனது பிரதிநிதியாக நீ இருக்கக்கூடிய ஆலயங்களிலோ இதனை தொடர்ந்து செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு ரெடி பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னும் அந்த டீடை பத்திரமா வச்சுருக்காங்க. என்னைக்கு அந்த விவரத்தை செய்தனோ அன்றிலிருந்து 16வது நாள் என் தந்தையே தனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கி வைத்து சொத்து என்னை நோக்கி வருவதற்கான வேலைகள் ஆரம்பித்தது. இன்று அதிலிருந்து ஒரு வருமானத்தையும் நான் காண்கின்றேன். இதை பாலாஜி தான் செஞ்சு கொடுத்தார். இதுவரை இது நடந்து ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிட்டு. இன்று வரை எப்பொழுது திருப்பதி சென்றாலும் அவருடைய பங்கு பணத்தை நான் அவருக்கு செலுத்தி வருகிறேன். அன்றிலிருந்து வாழ்க்கையில் ஏற்றங்களை மட்டும்தான் சந்தித்து வருகிறேன். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பல விஷயங்களை நான் நேரடியாக பார்த்துருக்கேன், பொருளாதார ரீதியாக பார்த்துருக்கேன். ஒரு இடத்துல ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது எனக்கு அப்படின்னா 5,000 ரூபாய் பிரச்சனை தீர்ந்துடும். அப்போ நான் பார்ட்னர்கிட்ட என்ன பார்ட்னர் அப்படின்னா, என் வழியில் நான் தீர்த்துட்டேன், உன் பிரச்சனை நீ தீரு, இதான் டீலிங். ஆமாங்க, இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்று வரை. இந்த காணொலி பதிவில் நான் சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உடனே நம்ம பார்ட்னர் பாலாஜியை தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் என்ன கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை சங்கல்பம் செய்துங்க. எழுத்து வடிவிலோ பத்திர வடிவிலோ இல்லை காணிக்கையாக முடிந்து வைப்பதோ எப்படி நீங்கள் செய்கிறீங்களோ செய்து கொள்ளுங்கள். அதிலிருந்து நீங்கள் விடுபடலாம். திருப்பதி பெருமாளை பொறுத்தவரை ஸ்ரீவார் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, உன் பிரச்சனையை நான் தீர்த்து தரேன், எனக்கு நீ என்ன தர. இதுதான் அங்கே நடக்கிற நிகழ்வு. திருப்பதியில் நடக்கிற அதிசயமான அற்புதத்தில் கவனிக்க வேண்டிய தகவல் இதுதான். இந்த காணொலியை கண்ட அனைவரும் இன்றே, இந்த நாள் நல்ல நாள், இன்றே உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு பார்ட்னர் பாலாஜியோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். என்று நான் உடன்படிக்கை செய்தேனோ அன்றிருந்து அவர் எனக்கு பார்ட்னர் பாலாஜி. என்னை சேர்ந்த அனைவருக்குமே அது தெரியும். மிக நீண்ட நெடுங்காலமான என்னுடைய பிரார்த்தனை ஒன்று இருக்கு. அந்த பிரார்த்தனை என்ன அப்படின்னா, ஓராண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் அவரை வந்து சந்திக்க வேண்டும் என்று. சென்னைக்கு வந்தது கூட முயற்சி பண்ணேன், அதன் பிறகு கூட எனக்கு சாத்தியமாகலை. ஆனால் இந்த ஆண்டு எனக்கு அதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கார். இந்த மாதம், அடுத்த மாதம், அதற்கு அடுத்த மாதம் 3 மாதத்திற்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்தடுத்த மாதங்களுக்கும் வாய்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, திருப்பதியில் இருக்கக்கூடிய என்னுடைய தோழமைகள், என் அடியொற்றி வரக்கூடிய நண்பர்களை சந்திக்கும் பொருட்டும் நான் சில நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளேன். அதன்படி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வியாழக்கிழமையிலும் திருப்பதியில் என்னை சந்திக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாம் தொடர்வோம். என்றும் உங்களிடமிருந்து உங்களுடைய சகபயணியாக பயணிக்க காத்திருக்கும் மாருதி மைந்தன் மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாருதி பாபா, சென்னையிலிருந்து. என்றும் உங்களுக்காக நான், உங்களோடு மட்டும்தான்.